ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். பார்ப்போற்றும் பராசக்தியினுடைய புகழை தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் அபிராமப்பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியினுடைய அடுத்த பாடலாக நாம் சிந்திக்க இருப்பது, வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டது இல்லை கருத்தினுள்ளே, தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுள்ளமோ, ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. பொதுவா ஒரு கேள்வி நமக்கு வேணும். இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்குது. இந்து, கிறிஸ்தவர்கள், முஸ்லிம், இன்னும் எத்தனையோ புத்தர்கள், ஜெயினிசம்னு எத்தனையோ மதங்கள் இருக்குது. ஒவ்வொரு உலகத்திலையும், அதாவது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு கோவில்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாட்டிலும் இல்லாத பெருமை இந்த பாரத தேசத்தில், உலக நாடுகளில் பாரத தேசத்தில் தான் அதிகமான கோயில்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தான் மூளைக்கு மூளை ஒரு கோயில் இருக்குது, தெருவுக்கு தெரு ஒரு கோயில் இருக்குது, ஊருக்கு ஊர் 4 கோயில் இருக்குது, ஏன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கோயில் இருக்குது. எதுக்குன்னு நம்ம யாராச்சும் ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஊருக்கு ஒரு கோயில் இருக்குது, யாராச்சும் போய் ஊரில் ஒரு நாள் போய் ஒரு கோயிலில் வணங்கிட்டு வந்தால் சரி, இல்லை ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கோயில் இருக்குது போய் வணங்கிட்டு வந்தால் சரி. எதுக்கு ஒரு ஊருக்குள்ளே, தெருக்குள்ளே, வீட்டுக்குள்ளே இத்தனை ஆலயங்கள், இத்தனை தெய்வ முகூர்த்தங்கள் வச்சு வழிபடுறோம் அப்படின்னு நம்ம யாரையாச்சும் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? பொதுவாக கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருப்பவர் தான். நம்ம தான் உருவம் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆண்டவனுக்கு எதற்காக நாம் கோவில் கட்ட வேண்டும்? கூப்பிட்ட இடத்திற்கு ஆண்டவன் ஓடி வர போகிறான், எதற்காக நாம் ஆலயம் வைத்து அவனை வழிபட வேண்டும் என்று கேட்டால், இதே கேள்வியை சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஒருத்தன் கேட்டிருக்கிறாரு. அதாவது கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், நான் கூப்பிட்டா அந்த இடத்துக்கு கடவுள் வரப்போறார், நான் வணங்குனா கடவுளுக்கு அது கேட்க போகிறது, எதற்காக நான் கடவுளுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு கேட்டதுக்கு விவேகானந்தர் சொன்னார், அவரை பார்த்து, போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்டாராம். அவர் போய் ஒரு செம்புல தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாராம். நான் உங்ககிட்ட தண்ணி தானே கேட்டேன், எதுக்கு செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, தண்ணியை சும்மா கையில் கொண்டு வர முடியாதுங்க, தண்ணியை கொண்டு வரதுக்கு ஒரு சாதனம் வேணும், அந்த கருவி தான் இந்த செம்பு அப்படின்னு சொன்னாராம். புரியுதா? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லா இடத்திலையும் பரிபூரணமாக இறைவன் நிறைந்து இருக்கிறான். ஆனால் அந்த இறைவனை நமக்கு தேவையான இந்த ஆன்மாவிற்கு புலப்படும் வகையாக அடைவதற்கு ஒரு இடம் தேவை, அந்த இடம்தான் ஆலயம் என்று விவேகானந்தர் சொன்னாராம். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்றேனே, நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் காற்று இருக்குது. காற்று இல்லாத இடம் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்த சொல்ல முடியுமா? நம்மளை சுற்றி வெளியிலையா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் காற்று இருக்குது. ஆனால் எதுக்கு நம்ம வீட்டில் ஃபேன் போடுறோம்? எதுக்கு நம்ம வீட்டில் ஏசி போடுறோம்? காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அந்த காற்று நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபேனை வச்சு அந்த காற்றை நம்ம பக்கத்துக்கு, நம்ம திசைக்கு திருப்புறோம்ல. அதுபோல் இறைவன் எல்லா இடங்களிலும் பரிபூரணமாக நிறைந்து இருக்கிறான். ஆனால் அந்த இறைவனை இந்த ஆன்மா கண்டுகொள்ள வேண்டும், அடைந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ஆலயத்தை நாம் எழுப்புகிறோம். இதைத்தான் அபிராமப்பட்டர் இந்த பாடலே எடுத்து சொல்கிறார். இன்னும் ஒரு விஷயம், இறைவனை அடைவதற்கு 4 மார்க்கங்களை, அதாவது 4 வழிகளை சைவ சித்தாந்தம் சொல்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். நான் முன்னாடியே பாடல்களில் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன், நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தர் இறைவனை வழிபாடு பண்ணுறார். அப்போ வழிபாடு பண்ணுறவரை நம்ம பார்க்குறோம், அது சரியை. அவர் வழிபாடு பண்ணுறார், அதை பார்த்து எங்கள் வீட்டில் நானும் ஒரு சிவலிங்கம் வாங்கி வைக்கிறேன், வாங்கி வச்சு நானும் அந்த சிவலிங்கத்துக்கு பால், தயிர், பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படின்னா அது கிரியை. இப்போது வெளியில் புறத்தில் சிவலிங்கத்தை வழிபட்டேன்னா அந்த லிங்கத்தை அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வந்து சிவபெருமான மனசுக்குள்ளே பூஜை பண்ணுறேன்னு வைங்களேன், அது யோகம். இதுவரை சிவன் வேற, நான் வேறையா இருந்தேன், லிங்கம் வேற, நான் வேறையா இருந்தேன். ஆனால் யோக நிலை மாறியதற்கப்புறம் மனசுக்குள்ள இறைவனை நினைச்சு நினைச்சு நினைச்சு, எப்படி மனோன்மணிங்கிற சொல்லுக்கு நான் விளக்கம் சொல்லும்போது, மனத்துக்குள்ளேயே அவளை நினைத்து 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 கொண்டிருந்தால் மனோன்மணியாக ஒரு நாள் வெளிப்படுவாள் அல்லவா? அதுபோல் மனத்திற்குள்ளே இறைவனை நினைத்து 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 வழிபட, இறைவன் வேறு, நான் வேறு என்ற நிலை மாறிவிட்டு இறைவனோடு நாம் ஐக்கியப்படுகிறோம் அல்லவா? அந்த நிலைக்கு ஞான நிலை அப்படின்னு பேரு. இந்த 4 நிலையும் எப்படி
எப்படி தனக்கு வாய்த்தது, தான் எப்படி அதை கண்டேன் என்பதைத்தான் அபிராமப்பட்டர் இந்த பாடலிலே பதிவு செய்கிறார். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் என்று சொல்கிறார். வெளியில அவ உருவம் எடுத்து நிற்கிறார். என்ன உருவம் எடுத்து நிற்கிறா? திருக்கடவுர்ல அபிராமிங்கிற பேர்ல இருக்கா, காஞ்சிபுரத்துல காமாட்சிங்கிற பேர்ல இருக்கா, மதுரையில மீனாட்சி அங்கையர்கண்ணிங்கிற பேர்ல இருக்கா, காசியில விசாலாட்சின்னு இருக்கிறா. அவ ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பெயர்கள் கொண்டு பல திருநாமங்கள் கொண்டு இருக்கிறா. அந்த உருவத்தை நான் பார்த்தேன். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும்னு சொல்றாரு. இந்த உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல மார்க்கத்துல சிவனுக்கு கூட நம்ம சொல்லும்போது 64 வடிவங்கள் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா அம்பிகைக்கு தான் அதிகமான வடிவங்கள் இருக்கு. மாரி, காளி, செல்லி, மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சின்னு எத்தனையோ பேர்கள் சொல்லி அம்பிகைக்கு தான் அதிகமான பேர் இருக்கு. இங்க பாருங்களேன், எனக்கு சாக்லேட் பிடிக்கும், உங்களுக்கு காரம் பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு சாக்லேட் பிடிக்காம போகலாம், எனக்கு காரம் பிடிக்காம போகலாம். அப்போ மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரே சிந்தனை வரணுங்கிற எண்ணம் கிடையாது. நான் நினைக்கிறத நீங்க நினைக்காம போகலாம், நீங்க நினைக்கிறத நான் நினைக்காம போகலாம். இப்போ சிந்தனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறி 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 வரும். இப்படி சிந்தனை ஒன்றுபடாத மனிதனுக்கே இருக்கும்போது ஆண்டவன் மட்டும் எப்படிங்க ஒருவனாக இருப்பான்னு பார்த்தா, அதனாலதான் ஒவ்வொருத்தரும் தங்கள் நிலைக்கு ஏற்றார் போல தாங்கள் எப்படி இறைவனை உணர்கிறார்களோ அந்த நிலைக்கு ஏற்றார் போல இறைவனை வணங்குவதற்காகத்தான் மாரியாகவோ காளியாகவோ செல்லியாகவோ எத்தனையோ பெயர்களை சொல்லி எத்தனையோ திருநாமங்களை சொல்லி அந்த இறைவனை நாம் வழிபாடு செய்கிறோம். அதைத்தான் சொல்கிறார், வெளி நின்ற நின் திருமேனியை. நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தை எதை வேணாலும் நினைச்சுக்கங்க. முருகனா இருக்கலாம், விநாயக பெருமானா இருக்கலாம், அம்பிகையா இருக்கலாம், சிவபெருமானா இருக்கலாம், ஐயப்பனா இருக்கலாம், எந்த தெய்வமாக வேணாலும் வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும். என்ன சொன்னேன்? சரியைங்கிற வழிபாட்டுக்கு என்ன சொன்னேன்? யாரோ ஒருத்தவங்க கும்பிடுறாங்க, அதை நான் பார்க்குறேன். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து அதே இறைவனை எடுத்துட்டு இப்போ நான் கும்பிட்றேன். சிவலிங்கம் யாரோ ஒருத்தர் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணதை பார்த்துட்டு நான் ஒரு சிவலிங்கம் வாங்கி என் வீட்டில் உட்காந்து நான் அபிஷேகம் பண்ணுறேன். வெளி நின்ற திருமேனியை பார்த்து, எது சரியை, என் விழியும் நான் உள்ள வாங்கிக்கிறேன். என் கண்ணால பார்த்து நான் ஆத்மமூர்த்தியாக அந்த இறைவனுக்கு என் வீட்டில் பூஜை பண்றேன். கிரியை, அப்போ அந்த இறைவனை நான் எப்படி பூஜை பண்றேன்? வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும். அடுத்து நான் என்ன சொன்னேன்? சரியை, கிரியை. மூணாவது நிலைக்கு யோகம்ங்கிற பேரு. அதாவது புறத்தில் இருக்கிற இறைவனை வேற ஒருத்தர் பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு நான் பூஜை பண்ணி புறத்தில் மட்டும் பூஜை பண்ணாமல் அகத்துக்குள்ளே பூஜை பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான் என் விழியும் நெஞ்சும். இப்போ ஒரு கேள்வி வரும் நம்ம எல்லாருக்கும், இறைவனை கண்ணால் பார்க்கலாம், நெஞ்சால் பார்க்க முடியுமா? அபிராமப்பட்டர் சொல்கிறாரே, வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்த என் விழியும் நெஞ்சும். என் நெஞ்சும் உன்னை பார்த்துச்சு அப்படிங்கிறாருன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு ஆலயத்துக்கு போகிறவங்க எப்போ தெரியுமா நம்ம இறைவனோட ஐக்கியமாகும்? நம்ம என்ன நினைக்கிறோம், கோயிலுக்கு போய் செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ளே போன உடனே இறைவனோட ஐக்கியமாகி விடுவோம்னு கிடையாது. இறைவனிடம் யார் வேண்டுமானாலும் எந்த நிலையில் வேண்டுமானாலும் ஐக்கியமாகலாம். சில பேர் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாலை இறைவன் மேலே ஊற்றும் போது கண்ணிலேருந்து நம்ம கண்ணிலேருந்து தாரதாரையாக கண்ணீர் ஊற்றும். அப்போ இறைவனோட அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு நொடி நாம் ஐக்கியமாகிறோம். சில பேருக்கு அலங்காரம்லாம் பண்ணி சர்வ பரிபாலன பூஷிதையாக அம்பிகையோ ஏதோ இறைவனை பார்த்து தீபம் காட்டும் போது அந்த தீப மங்கள ஜோதியோடு இறைவனை பார்க்கும்போது அந்த இறைவனோடு நாம் கலந்து விடுவோம் பார்த்தீங்களா? அந்த நிலையில் நாம் இறைவனோடு சேர்ந்து விடுவோம். அதைத்தான் வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்த என் விழியும் நெஞ்சும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் உள்ளத்தில் கடைசி வரை அந்த இறைவனை நினைச்சு அந்த தீபம் காட்டின நிலையை நினைச்சு என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கேன். விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. அதாவது இறைவனை பார்த்துட்டோன்னு வைங்களேன், அது சாதாரண ஆனந்தமா? நெஞ்சுக்குள்ள இறைவன் வந்துட்டானா அது சாதாரண விஷயமா? அது அடங்கக்கூடிய கடலா? அந்த ஆனந்தத்தை நம்மளால சொல்ல முடியுமா? அது சாதாரண ஆனந்தமா? சிற்றின்பமா? அது பேரின்பம், பரமானந்தம். களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. அந்த கடலுக்கு எல்லையே கிடையாது, கரையே கிடையாது. இறைவனுடைய எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணம். அது பேரானந்தம், பரமானந்தம். அந்த ஆனந்தத்தை எனக்குள்ள வாங்கிக்கிட்டேன். என்னால் அந்த நிலையை எங்கே போய் முடிக்கிறதுன்னு சொல்லவே தெரியல. அவ்வளோ ஆனந்தமா அம்பிகை என் நெஞ்சுக்குள்ள இருக்கா. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்த என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. அடுத்து என்னாச்சு? கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது. என்ன சொன்னேன்? கடைசி நிலை என்ன? இறைவன் வேறு நம்ம வேறுன்னு கிடையாது, அது ஞான நிலை. சரியை,
கிரியை, யோகம், ஞானம்ங்கிற உயர்ந்த நிலைக்கு போயிட்டோன்னு வைங்களேன், இறைவன் வேறு நம்ம வேறுன்னு கிடையாது. இறைவனோடு சேர்ந்து அவன் பாதத்திலே ஒன்றாக நாம் ஐக்கியப்படுகின்ற நிலைக்கு தான் ஞான நிலை அப்படின்னு பேரு. அதனால தான் ஞானவான்கள்னு நிறைய பேரை சித்தி பெற்றவர்களை எல்லாம் நம்ம சொல்கிறோம். கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது. முதல்ல உன்னை பார்த்தேன், உன்னை கும்பிட்டேன், என் மனசுக்குள்ளேயே வச்சு கும்பிட்டேன், கும்பிட 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 மனோன்மணியாக தோன்றி எனக்குள் மணியாக நீ வெளியே வந்ததனால் என்ன ஆயிருச்சு, எனக்கு ஞானம் பிறந்துருச்சு. நம்ம என்ன நினச்சிருப்போம், நம்ம இதெல்லாம் என்ன சொல்லுவோம், நான் கடவுளை கும்பிட்டேன்ப்பா, கடவுளை கும்பிட்டதுனால கடவுள் என் மனசுக்குள்ளே வந்தார், அவர் என் மனசுக்குள்ளே வந்ததுனால எனக்கு ஞானம் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அபிராமப்பட்டர் சொல்கிறா, இதெல்லாம் என்னால் நடந்துச்சுன்னு நினைக்கிறியா, என்ன திருவுளமோன்னு சொல்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வீடியோவை யூடியூப்பில் அபிராமி எந்தாதிங்கிற ஒரு வீடியோவை நான் பேசணுங்கிறதுக்காக அபிராமி என்னையை தேர்வு செஞ்சுருக்கிறார்ல, நான் அபிராமியை பார்த்து கேட்பேன் என்ன திருவுளமோ. எத்தனையோ பேர் யூடியூப்பில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது எத்தனையோ வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும்போது, ஆனால் அபிராமி எந்தாதியினுடைய வீடியோவை ஐபக்தி பசியில் பார்க்கணுன்னு நீங்கள் உள்ளே வரீங்கல்ல, அபிராமி உங்களை தேர்ந்தெடுக்கிறா, நீங்கள் அபிராமியை பார்த்து கேட்கணும் என்ன திருவுளமோ, நான் என்ன பண்ணேன்னு என்னைய நீ உன் அடியாரோடு சேர்த்து வைக்கிற. எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணேன், நான் என்ன செஞ்சு கிழிச்சிட்டேன்னு நம்ம சொல்லுவோம்ல, என்ன செஞ்சு சாதிச்சிட்டேன்னு என்னை நீ உன் பாதத்தில் சேர்த்துக்கிட்ட நம்ம கேட்போம்ல. அபிராமப்பட்டர் சொல்கிறார், ஏதோ நான் உன்னை கும்பிட்டேன், நான் உன்னை நினச்சேன், நீ எனக்கு காட்சி கொடுத்த, நீ என் நெஞ்சத்துக்குள்ளே புகுந்த, நீ எனக்கு ஞானம் கொடுத்த, நான் என்ன பண்ணேன்னுலாம் அவர் சொல்லலை, நீ தான் எல்லாம் என்ன பண்ண, நான் ஒன்றும் கிடையாது, நான் வெறும் கருவிதான் என்பதை தெளிவாக அபிராமப்பட்டர் சொல்கிறார். என்ன திருவுளமோ. கடைசியாக சொல்கிறார், ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. ஒரு முக்கியமான இடத்தை அபிராமப்பட்டர் அம்பிகையினுடைய உயர்ந்த ஞான நிலையை, அவள் எங்கு இருக்கிறாள் என்ற ஒரு நிலையை அபிராமப்பட்டர் இங்கு சொல்கிறார். சாக்த வழிபாடு என்பது தமிழகத்திலே தோன்றிய ஒரு வழிபாடு கிடையாது. பொதுவாக தமிழகத்திலே சக்தி என்ற ஒரு தெய்வம் சிவனோடு ஐக்கியப்பட்டிருந்த தெய்வமாகத்தான், பொருந்தி இருக்கின்ற ஒரு தெய்வமாகத்தான் நாம் பார்க்கிறோம். சிவன் கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சக்திக்குன்னு ஒரு தனியான சன்னதி கிடையாது. அவள் சிவனோடு அந்த பாகத்தோடு, சிவனுடைய பாகத்தோடே ஒன்றி இருக்கின்றவள் தான். சக்திக்குன்னு தனி சன்னதி கூட கிடையாது ஒரு ஆலயத்தில். ஆனால் பிற்காலத்தில் வந்த பாண்டியர்களினுடைய ஆட்சி காலத்தில் தான் நமக்கு சக்தி அப்படின்னு சிவன் கோவிலில் அம்பிகைக்குங்கிற ஒரு தனி சன்னதிங்கிற ஒரு நிலை ஏற்பாடு பண்ணுச்சு. இப்போ சக்திக்குங்கிற தனியான வழிபாடு இந்த தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ இந்த சாக்த நிலை எங்கே உருவாச்சுன்னு கேட்டால், வங்காளத்தில் தான் இந்த சக்தி நிலை, சாக்த நிலை உச்ச வழிபாடில் இருந்துச்சு. சக்தி நிலையை வங்காளம்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவதாரிணி காளி, ராமகிருஷ்ணர் முக்தி பெற்ற தேவதை. அப்போது அந்த வங்காளத்தில் தான் இந்த ஸ்ரீவித்யை சாக்தம் அப்படிங்கிற ஒரு வழிபாடு உச்சத்தில் இருந்துச்சு. அந்த சாக்தர்கள் மராட்டியர்கள் தமிழகத்தில் சோழ தேசத்தில் அவர்களுடைய படையை பெருக்கி கொண்டு இருக்கும்போது இந்த சாக்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தஞ்சாவூரில் இருந்து பரவிதான் அந்த தஞ்சாவூரில் இருக்க திருக்கடவூரில் இருக்க அபிராமி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்க சுப்பிரமணியப்பட்டருக்கு போய் இந்த விஷயம் சேர்ந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியப்பட்டர் ஒரு சாக்தர் கிடையாது, அவர் ஒரு சைவர். ஆனால் சைவராக இருந்து கொண்டு அவர் அம்பிகையை உபாசனை செய்தார் என்பதுதான் இந்த வரலாற்றினுடைய உண்மையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சாக்த நிலையிலே உச்ச வழிபாடுன்னு நம்ம சொல்கிறது ஸ்ரீவித்யை அப்படிங்கிற ஒரு வழிபாடு. ஸ்ரீவித்யைனா என்னன்னு கேட்டால், அதாவது வித்யைகளிலே உயர்ந்த வித்யை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வித்யை ஸ்ரீவித்யை. அந்த ஸ்ரீவித்யைன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, அம்பிகையை வழிபாடு பண்ணக்கூடிய வித்யைக்கு ஸ்ரீவித்யைன்னு பேர். மகாலட்சுமி பரதேவதையை நோக்கி, பராசக்தியை நோக்கி தவம் பண்ணி, நான் எப்பவும் கூடவே இருக்கணும் அம்மா அப்படின்னு வேண்டிக்கிட்டாலாம். அம்பிகை சொன்னாலாம், அப்படியா, நீ இவ்வளவு பக்தியில் மெச்சி உன் பக்தியில் நான் பரவசம் அடைஞ்சிட்டேன், அதனால் என்னை வழிபாடு பண்ணுவாங்கல்ல, என் பேர் என்ன தெரியுமா, உன் பேரை நான் உன் கூட இணைச்சிக்கிறேன், என்னை அம்மானு கூப்பிடுவாங்க, மாத்தான்னு கூப்பிடுவாங்க, இனிமேல் என்னையிலேருந்து எல்லாருமே என்னை ஸ்ரீமாத்தான்னு கூப்பிடுவாங்க, எல்லாருமே என்னைய தேவதையே மகாராணின்னு கூப்பிடுவாங்க, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரின்னு உன் பேரை நான் இணைச்சிக்கிறேன். நான் இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா, சிந்தாமணி கிரகம் சக்கரம். நான் இருக்கிற சக்கரத்துக்கு என்ன தெரியுமா பேர், ஸ்ரீ சக்கரம். என்னை வழிபாடு பண்ணுற வித்தைக்கு என்ன தெரியுமா பேர், ஓம் பேரே வச்சு சொல்கிறேன், ஸ்ரீவித்யை என்று சொன்னாலாம். அதனால்தான் அம்பிகையினுடைய வழிபாட்டுக்கு பெயர் ஸ்ரீவித்யை என்று பெயர். ஸ்ரீவித்யைனா ஒன்றும் கிடையாதுங்க.
நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் அதனுடைய ஆதார சக்கரங்கள் அப்படிங்கிற ஒரு சக்கரம் இருக்கும். இப்போ இந்த ஸ்ரீவித்யங்கிற ஒரு சக்கரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 9 முக்கோணங்கள் இருக்கும். ஒரு 9 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ரீவித்யை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோட்டில், அந்த ஸ்ரீவித்யை கோட்டில் இருக்கும். அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9 முக்கோணங்களில் ஒரு 5 முக்கோணம் மேல் பார்த்து இருக்கும், ஒரு 4 முக்கோணம் கீழ் பார்த்து இருக்கும். இதன் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், சக்தி வழிபாட்டில் இருக்கிறவங்க இந்த 5 மேல் பார்த்து இருக்கின்ற முக்கோணங்களை சக்தி என்றும், கீழ் பார்த்து இருக்கின்ற 4 முக்கோணங்களை சிவம் என்றும் சொல்வார்கள். இதுவே சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்க மேலே இருக்கிற 5 முக்கோணங்களையும் சிவம் என்றும், கீழே இருக்கின்ற சக்தி அதாவது கீழே இருக்கின்ற 4 முக்கோணங்களையுமே சக்தி கோணங்கள் என்றும் சொல்வார்கள். எப்படி இருந்தாலும் சரி, நம்ம சாக்தத்தில் பார்க்கறதுனால 5 கோணங்கள் சக்தி கோணம் என்றும், கீழே இருக்கின்ற 4 கோணங்கள் சிவகோணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 5 4 இந்த 9 முக்கோணங்களும் கிராஸ் ஆகி அது ஒரு சக்கரம் மாதிரி வந்து நிற்கும். அந்த சக்கரத்துக்கு நடுவில் அம்பிகை சிந்தாமணி கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டை அமைத்து, சிந்தாமணி கோட்டைனா நம்ம கற்பக மரம்னு ஒரு மரம் சொல்கிறோம்ல, கற்பக மரம்க்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், நம்ம என்னதெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் கொடுக்குற பலன் இந்த கற்பக மரத்துக்கு இருக்குது. ஆனால் சிந்தாமணி கல்லுன்னு ஒரு கல் இந்த பூலோகத்தில் இருந்துச்சு. அந்த கல்லுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டால், நம்ம கேட்குறதையெல்லாம் கொடுக்காதான், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கிறதையே கொடுக்குற அளவுக்கு அந்த சிந்தாமணி கல்லுக்கு சக்தி இருக்குமா. அந்த சிந்தாமணி கல் இன்னைக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்ன பாடுபடுங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் அம்பிகை ஒரு கோட்டையில் இருக்காளாம். அந்த கோட்டைக்கு பேரே சிந்தாமணி கோட்டைன்னு கேட்டால், அம்பிகைகிட்ட போய் ஒன்று வேணும்னு நம்ம கேட்கலாம் வேணாம், போகிற வழியில் அம்பிகை இருக்கிற அந்த கோட்டையினுடைய செவத்தை பார்த்து ஏதோ ஒன்று கேட்டாலே நமக்கு கிடைச்சிருவனா. அவள் கருணையின் தெய்வமாக, அருளின் ஆழியாளாக இருக்கிறாள் பராசக்தி. அந்த சிந்தாமணி கோட்டையிலே ஸ்ரீ சக்கரத்திலே பிந்து ஸ்தானத்திலே நடுவிலே ஒளி ரூபமாக அம்பிகை இருக்கிறாள். அதைத்தான் அபிராமப்பட்டர் சொல்கிறார், ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே அப்படின்னு அம்பிகை இந்த இடத்தில் இருக்கிறாள் என்று சொல்லி, இந்த பாடலிலே அபிராமப்பட்டர் சரியை, கிரியை, யோகம், ஞானம் எனும் சைவ சித்தாந்தம் சொல்லும் அந்த 4 தத்துவங்களிலும் அம்பிகையை எப்படி படிப்படியாக வழிபட்டு, எப்படி தன் அருளால் அவர் அம்பிகையை வழிபாடு செய்தால் அபிராமி அவருக்குள் எப்படி புகுந்து கொண்டால், அவள் ஸ்ரீ சக்கரத்திலே பிந்துஸ்தானத்திலே எப்படி ராஜராஜேஸ்வரியாக காட்சி தருகிறாள் என்பதையும் சொல்லி இந்த பாடலை அபிராமப்பட்டர் நிறைவு செய்கிறார் என்று சொல்லி, மேலும் ஒரு அபிராமியந்தாதி பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின் அண்ணாமலை.